ஒரு பக்கம் தலைநகரில் உள்ள அரசு மருத்துவமனைகள் எல்லாம் உலக தரத்தில் இருக்கிறதா அரசாங்கம் பெருமிதம் கொள்ளுது. ஆனால் இன்னொரு பக்கம் அதே அரசு மருத்துவமனையில் இருந்ததா உயர் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு துண்டுச்சீட்டு எழுதி பரிந்துரைக்கக்கூடிய வழக்கமும் நடந்துகிட்டே இருக்கு. கட்டிங் கமிஷன் மற்றும் மருத்துவ அலட்சியத்தால் பறிபோனதா இந்த சிறுவனின் கால்? கடவுளும் டாக்டரும் ஒண்ணுன்னு சொல்வாங்க. அப்படி நம்பிதான் இந்த குடும்பமும் சாலை விபத்துல சிக்கிய 12 வயது மகனை இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கையில ஒப்படைச்சிருக்காங்க. வலது காலில் சர்ஜரி பண்ணணும், ஆபரேஷன் ஃபீஸ் 80,000 ரூபாய். அந்த பணத்தை கட்டிட்டா உங்க பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இந்த மருத்துவமனையோட டாக்டர்ஸ் நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. கடனை உடனே வாங்கி கேட்ட பணத்தை கட்டவும் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இனி தங்களோட மகன் பழையபடி ஓடியாடி விளையாட போறான்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல தான் தவறான சிகிச்சையால இப்ப சிறுவனோட ஒரு காலை வெட்டி எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த பேஷண்டோட முழு கேஸ் சம்மரியையும் அலசி ஆராய விசாரணையில இறங்கணும். பாதிக்கப்பட்ட சிறுவனோட பேரு கிஷோர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியைச் சேர்ந்த பார்த்திபனோட செல்ல மகன். இப்போ 12 வயதாகும் கிஷோர் பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துல தான் படிச்சுட்டு வந்திருக்காரு. இந்நிலையில கடந்த 12ஆம் தேதி நடந்த ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல கிஷோரோட கால்ல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. உடனடியா அவரை மீட்ட பொதுமக்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில அட்மிட் பண்ணியிருக்காங்க. கிஷோருக்கு முதற்கட்ட சிகிச்சை அளித்த அரசு மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போக சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பார்த்திபனும் டாக்டர் எல்லாம் நம்ம பையனோட நல்லதுக்காக தான் சொல்றாருன்னு உடனடியா அவர் பரிந்துரை பண்ண மருத்துவமனையில கிஷோரை அட்மிட் பண்ணியிருக்காரு. அவசரமா எல்லா டெஸ்டையும் எடுத்த மருத்துவர்கள் கிஷோருக்கு வலது காலில் சர்ஜரி பண்ணணும்னு அதுக்கு 80,000 ரூபாய் செலவாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து பார்த்திபன் அட்வான்ஸா 20,000 ரூபாய் பணம் கட்டவும் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. மகனுக்கு இனி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு பார்த்திபனும் அவருடைய மனைவியும் வேண்டாத தெய்வங்களே இல்லை. ஆனா ஆபரேஷனுக்கு அப்புறம் கிஷோரோட வலது காலில் இருந்து ரத்தம் நிக்காம வெளியேறிட்டு இருந்திருக்கு. ஏதோ தவறா நடக்கிறத உணர்ந்ததும் தனியார் மருத்துவர்கள் மறுபடியும் கிஷோரை அரசு மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்க பரிந்துரைச்சதா சொல்லப்படுது. திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில கிஷோரோட வலது காலில் பரிசோதனை பண்ண மருத்துவ நிபுணர்கள் தவறான சிகிச்சையால நரம்பு கட்டாகி இருக்கு, இனி காலை வெட்டி அகற்றி ஆகணும்னு தெரிவிக்கவும் பெத்தவங்க அதிர்ந்து போயிருக்காங்க. இதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் வேற ஆப்ஷனே இல்லைன்னு தெரிவிக்கவும் கிஷோரோட பெத்தவங்களும் சம்மதிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து அறுவை சிகிச்சை மூலமா கிஷோரோட கால் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு பெத்தவங்களோட மனசு ஆறல. சிறுவனை தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்து நீதி கேட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. தவறான சிகிச்சை அளித்த மருத்துவமனை மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும், கமிஷனுக்காக இந்த தனியார் மருத்துவமனைக்கு பரிந்துரைச்ச அரசு மருத்துவரை பணி நீக்கம் செய்யணும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கணும்ன்றது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வச்சு கண்டன ஆர்ப்பாட்டமும் மேற்கொண்டாங்க. அதிகாரிகளோட முழுமையான விசாரணைக்கு பிறகு தவறு செய்தவர்கள் மீது கட்டாயம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.